வெல்கம் டு மனோன்மணி ஐஏஎஸ் அகாடமி. 2 ஜூன் 2026 தினமணி செய்தித்தாளின் முக்கிய குறிப்புகளை பார்ப்போம். தமிழகத்தைச் சேர்ந்த 5 நீதிபதிகள் உச்சநீதிமன்றத்திற்கு நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த நியமனம் என்பது கொலிஜியத்தால் நியமனம் செய்யப்படும். இப்போ இந்த கொலிஜியத்தின் அடிப்படையில் இந்த உச்சநீதிமன்ற நீதிபதியினுடைய எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 34 இருந்தது 38 வந்து உயர்த்தியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மத்திய அரசு கடந்த மாதம் அவசர திருத்த சட்டத்தை கொண்டு வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை, அதாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உட்பட 38 உயர்த்தியது. அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 நீதிபதிகள் வந்து பணியிடங்கள் காலியாக இருந்தது ஆல்ரெடி. அதுக்கப்புறம் ஒரு 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓய்வு பெற்றனர். இதன் அடிப்படையில் வந்து ஒரு 6 பேர் இருந்தாங்க. இந்த 6 பேருக்கு வந்து தமிழகத்தை சேர்ந்த 5 நீதிபதிகள் வந்து தமிழகத்தை சேர்ந்த வி மோகனா உட்பட 5 நீதிபதிகள் உச்சநீதிமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அதில் 5 பேர்ல ஒருத்தர் வந்து கோவாவை சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் வி மோகனா, மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகர், பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஷீல் நாகு, மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் சச்தேவா, ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அருண் பாலி ஆகியோர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த தமிழகத்தை சேர்ந்த வி மோகனா என்றவர் வந்து மூத்த வழக்கறிஞர், அதாவது வி மோகனா தமிழகத்திலிருந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்ட முதல் பெண் என்ற பெருமையை பெறுகிறார். அதாவது தமிழகத்திலிருந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்ட முதல் பெண் என்ற அந்தஸ்தும் இவருக்கு தான் கிடைச்சிருக்கு. இவருடைய உச்சநீதிமன்றத்தில் பாலின பிரதிநிதித்துவத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதாவது பெண் நியமனம் செய்தது பாலின பிரதிநிதித்துவத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. உச்சநீதிமன்ற வரலாற்றில் 12வது பெண் நீதிபதி இவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவரின் நியமனத்தின் மூலம் உச்சநீதிமன்றத்தில் பணியில் இருக்கும் பெண் நீதிபதிகளின் எண்ணிக்கை நீதிபதி PV நாகரத்னாவுடன் சேர்த்து 2 உயர்ந்துள்ளது. அப்போ 38ல 2 பெண் நீதிபதிகள், அதுல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னாக்கா PV நாகரத்னா, இப்பொழுது நியமனம் செய்யப்பட்டுள்ள வி மோகனா என்பது குறிப்பிடத்தக்கது. மே 31 சுதந்திர போராட்ட வீராங்கனை அஞ்சலை அம்மாளுடைய 137வது பிறந்த நாள் விழா. அஞ்சலை அம்மையால் பற்றி சில குறிப்புகளை பார்ப்போம். மகாத்மா காந்தியடிகளால் தென்னாட்டின் ஜான்சி ராணி என்ற வீரத்துடன் அழைக்கப்பட்ட கடலூர் அஞ்சலை அம்மாள் பற்றிய முக்கிய வரலாற்று தகவல்கள் பார்ப்போம். பிறப்பும் ஆரம்ப வாழ்க்கையும். ஜூன் 1, 1890 அன்று கடலூர் மாவட்டத்தின் முதுநகர் பகுதியில் பிறந்தார். தவறுதலா மே 31 சொல்லியிருந்தேன். ஜூன் 1ஆம் தேதி தான் வந்து அஞ்சலை அம்மாளுடைய 137வது பிறந்த நாள். எளிய குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா எளிய நெசவு குடும்பத்தில் பிறந்த இவர் முருகப்ப படையாட்சி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவரது கணவரும் இவருடைய விடுதலை போராட்டங்களுக்கு பெரும் துணையாக நின்றார். விடுதலை போராட்டத்தில் ஆற்றிய பங்கு பற்றி பார்ப்போம். ஸோ வந்து ஒத்துழையாமை இயக்கம். ஸோ 1921 காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு தென்னிந்தியாவிலிருந்து இந்த இயக்கத்தில் பங்கேற்ற முதல் பெண்மணி என்ற பெருமையை பெற்றவரும் இவர் தான். ஒத்துழையாமை இயக்கம் வந்து சுதந்திர போராட்டத்துக்காக செய்த ஒரு இயக்கம். அது 1921 நடந்தது இல்லையா? அதே மாதிரி நீலன் சிலை அகற்றும் போராட்டம் 1927 சென்னையில் அமைக்கப்பட்டிருந்த கொடூர ஆங்கிலேய அதிகாரி கர்னல் நீலனின் சிலையை அகற்றும் போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார் இவர். அதே மாதிரி குடும்பத்துடன் தியாகம். நாட்டின் விடுதலைக்காக தனது குடும்ப சொத்துக்கள், நிலங்கள், வீடுகளை விற்று பணத்தை செலவிட்டார். சிறைவாசம். உப்பு சத்தியாகிரகம் 1930
மற்றும் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942. அப்போ உப்பு சத்தியாகிரகம் வந்து 1930, வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942 ஆகியவற்றில் பங்கேற்று பல முறை சிறை சென்றார். ஒட்டுமொத்தமாக 7.5 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்துள்ளார். 7.5 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்துள்ளார். தென்னாட்டின் ஜான்சிராணி என பெயர் பெற்ற கதை, இது எப்படி பெயர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது காந்தியடிகளால் சூட்டப்பட்ட ஒரு பெயர். இந்த நீலன் சிலை போராட்டத்தின் போது அஞ்சலை அம்மாள் தனது 1927 நீலன் சிலை போராட்டம் நடந்திருக்கும். அப்போ 9 வயது மகள் அம்மா கண்ணுவை என்ன பண்ணியிருப்பாரு, போராட்ட காலத்துல இறக்கிய அவங்களும் போராட்டத்தை நடத்தியிருப்பாங்க. சிறுமி என்று பாராமல் ஆங்கிலேய அரசு குழந்தையை சிறையில் அடைத்தது. சிறுமின்னு கூட பார்க்காம ஆங்கில அரசு என்ன பண்ணுவாங்க, குழந்தைய வந்து ஜெயில போட்டுருவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெயில வந்து குழந்தைய, அப்ப சிறையில் குழந்தையை சந்திக்க வந்த மகாத்மா காந்தி, அந்த குழந்தையை பார்க்கறதுக்காக மகாத்மா காந்தி வருவாரு. அந்த அஞ்சலை அம்மாளின் துணிச்சலை கண்டு வியந்து அவரை தென்னாட்டி ஜான்சி ராணி என்று அப்போ போற்றினாரு. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைய எடுத்துன்னு போயிட்டு தன்னுடைய வார்த்தா ஆசிரமத்துல வந்து எடுத்துன்னு போயிட்டு வளர்ப்பாரு. அப்போ அந்த அம்மா கண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா லீலாவதின்னு பெயர் சுட்டி வைத்திருப்பாரு. அப்போ என்னன்னாக்கா, தமிழ்நாட்டுக்கு காந்தியடிகள் ஒரு முறை வரும்பொழுது பாத்தீங்கன்னாக்கா, அஞ்சலை அம்மாள் வந்து பாத்தீங்கன்னா சந்திக்க போவாங்க. அப்போ அந்த ஆங்கிலேய அரசு வந்து சந்திக்கிறதுக்கு அனுமதி தர மாட்டாங்க. அப்போ பர்தா அணிந்து குதிரை வண்டியில் சென்று காந்தியை சந்தித்து தனது வீரத்தை நிரூபித்தார் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி அரசியல் வாழ்வும் இறுதி நாட்களும். இந்திய விடுதலைக்கு பின் இவர் தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆரம்ப கால பெண் சட்டப்பேரவை உறுப்பினர்களில் ஒருவராவார். இப்போ சட்டப்பேரவையில் வந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தா தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் அப்படின்றத பெண் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அப்படின்றது, முதல் பெண் கிடையாது, பெண் சட்டப்பேரவை உறுப்பினர்கள். ஏன்னா முதல் பெண் வந்து ஆல்ரெடி ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா. தி ஹிந்து நாளிதழ் செய்தி குறிப்புகளின்படி 1937, 1946, 1952 மொத்தம் 3 காலகட்டத்தில் நடைபெற்ற தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் பணியாற்றினார் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. 1937 சுதந்திரத்துக்கு முன்பு, 1946, 1937, 1946 சுதந்திரத்துக்கு அப்புறம் 1957 போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் பணியாற்றினார். தனது வாழ்நாள் முழுவதையும் நாட்டுக்காக அர்ப்பணித்த இந்த வீரமங்கை பிப்ரவரி 20, 1961 அன்று தனது 70வது வயதில் இயற்கை எழுதினார். ஸோ இன்றைய செய்தியாளர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவருடைய பிறந்த நாளா 337வது பிறந்த நாளா நம்ம போற்றி வணங்குகிறோம். அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பருவமழை பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக வந்து நமக்கு 2 பருவமழை தான் அதிக மழை நீரை தருகிறது. அப்போ 2 பருவமழை எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று தென்மேற்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை. ஸோ நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னாக்கா, இப்போ நீங்கள் வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்குன்னு எடுத்தீங்கன்னாக்கா, ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா இது வட கிழக்கு தென்மேற்கு. ஸோ இந்த ஆங்கிள் வந்து ஞாபகம் வச்சுங்க, இது ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஓகே. அப்போ இது தென்மேற்கு பருவமழைனா என்ன, வடகிழக்கு பருவமழைனா என்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்ப தென்மேற்கு பருவமழை மற்றும் வடகிழக்கு பருவமழை ஆகிய இரண்டும் இந்தியாவிற்கு, குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு மழை பொழிவை தரும் மிக முக்கியமான 2 பருவ காலங்கள் ஆகும். இப்போ அதனுடைய வேறுபாடுகள் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்போ தென்மேற்கு பருவமழை எப்போ ஸ்டார்ட் ஆகும், எப்போ முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் தொடங்கி செப்டம்பர் வரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தென்மேற்கு பருவமழை வரும். வடகிழக்கு பருவமழை பார்த்தீங்கன்னாக்கா அக்டோபரில் தொடங்கி டிசம்பர் வரை வரும். அதே மாதிரி மழைப்பொழிவு பகுதி, ஸோ இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் அதிக மழை கிடைக்கும். அப்போ ஜூனில் ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் வரைக்கும் வரக்கூடிய மழை வந்து இந்தியாவு முழுக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிக மழை கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வடகிழக்கு பருவமழை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா தமிழ்நாடு, புதுச்சேரி, கடலோர ஆந்திர மற்றும் கேரளா, அப்போ கடலோர ஆந்திர மற்றும் கேரளா பகுதிக்கு இந்த மழை வந்து கிடைக்குது. அதே மாதிரி காற்றின் திசை. ஸோ இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து காற்றின் திசை பற்றி கேட்கணும்னா எப்படின்னா, தென்மேற்கு பருவமழை வந்து கடலில் இருந்து நிலத்தை நோக்கி வீசும். இதே வந்து வடகிழக்கு பருவமழை பார்த்தீங்கன்னாக்கா நிலத்தில் இருந்து கடலை நோக்கி வீசும். அப்போ இது உள்ள வரும், இது வெளியே போகும். அப்போ கடலில், அப்போ பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு பக்கமாக இருக்கக்கூடிய அரபிக்கடல் இல்லைன்னா வங்கக்கடல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா
நிலத்தை நோக்கி வீசும். அப்ப கடல்ல இருந்து பாத்தீங்கன்னா நிலத்தை நோக்கி வீசும். இப்போ பாத்தீங்கன்னா கடல்ல இருந்து நிலத்தை நோக்கி வீசும், நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசக்கூடியது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா எப்படி நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசும்போது நமக்கு எப்படி மழை பெறுது, அது பேர் வந்து பின்வாங்கும் பருவமழை அப்படின்றத சொல்லுவாங்க. பின்வாங்கும் பருவமழை. அதனால்தான் தமிழ்நாடு, புதுச்சேரி, ஆந்திரா, கேரளா இந்த பகுதிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா மழை பொழிவு கிடைக்குது. பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இது எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து நமக்கு வந்து மழை கொடுக்குது அப்படின்றது பார்ப்போம் தமிழ்நாட்டுக்கு. அப்ப தமிழகத்திற்கு தென்மேற்கு பருவமழையானது குறைவான மழை பொழிவையே தருகிறது, 35%. அது ஏன் கொடுக்குது 35%? நான் பின்னாடி சொல்றேன். அதே மாதிரி தமிழகத்திற்கு அதிக மழை பொழிவை தரக்கூடியது வடகிழக்கு பருவமழை. இது வந்து பாத்தீங்கன்னா சுமார் 48% வந்து கிடைக்குது. அதாவது அக்டோபர்ல ஸ்டார்ட் ஆகி டிசம்பர்ல முடிகிற மழைக்கு வந்து நமக்கு அதிகமா மழை வந்து கிடைக்குது. இந்த தென்மேற்கு பருவமழையை பத்தி பார்ப்போம். இது கோடை காலத்தின் முடிவில், அதாவது வந்து மே மாசம் முடிஞ்சிருச்சு, இப்போ ஜூன் ஸ்டார்ட் ஆகுது, இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா, தென்மேற்கு பருவமழை இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. நிலப்பரப்பில் ஏற்படும் வெப்ப குறைவழுத்தம். அப்போ வெப்ப குறைவழுத்தம் காரணமாக ஈரப்பதம் மிக்க குளிர்ந்த காற்று இந்திய பெருங்கடல் மற்றும் அரபிக்கடலில் இருந்து நிலத்தை நோக்கி வீசுகிறது. மேல கொடுத்துக்கிற பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்திய பெருங்கடல் பார்த்தீங்கன்னா வங்கக்கடல் கூட கொடுத்துருப்பாங்க, அரபிக்கடல் வங்கக்கடல் கொடுத்துருப்பாங்க. இங்க வந்து பாயிண்ட்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா அரபிக்கடல் இந்திய பெருங்கடல் இருந்து பார்த்தீங்கன்னா நிலத்தை நோக்கி வீசும். அப்போ இங்க வங்கக்கடல்னு சொல்றது வந்து தப்பு இல்லையா. வங்கக்கடல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா வராது. இந்திய பெருங்கடல் போட்டுக்கலாம், இந்திய பெருங்கடல். அப்போ இருந்து நிலத்தை நோக்கி, அப்ப நான் சொல்லியிருந்தேன் தென்மேற்கு பருவமழை பார்த்தீங்கன்னாக்கா கடல்ல இருந்து நிலத்தை நோக்கி வீசும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இக்காற்று முதலில் ஜூன் முதல் வாரத்தில் கேரள கடற்கரையை தாக்குகிறது. இதனால் இந்தியாவின் பெரும்பாலான மாநிலங்கள் 80% வரை மழையை பெறுகின்றன. இப்போ மேற்கு தொடர்ச்சி மலைகள், இப்போ இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் இடைப்பட்ட இடைவெளியில மலைகள் இருக்கு. அது வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் சொல்லுவோம். இப்போ என்னன்னாக்கா இந்த காத்து வழியா தான் நமக்கு மழையும் பொழியுது இல்லையா, மேகங்கள் சூழப்பட்டு மழை பொழிவும் ஏற்படுது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையினால என்ன பண்ணுது, அதை தடுத்து நிறுத்தி நமக்கு மழையினுடைய அளவை குறைச்சிருது. அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா இதன் மறைவு பிரதேசத்தில் உள்ள நீலகிரி, கோயம்புத்தூர், கன்னியாகுமரிக்கு மட்டும்தான் ஒரு நல்ல மழையை வந்து அங்க பெற்று தரும். ஸோ இது தாண்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மழை பொழிவு வந்து குறைந்துடும். அப்போ அடுத்தது வடகிழக்கு பருவமழை பார்ப்போம். அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் வரக்கூடியது. இது 48% வந்து நமக்கு மழை பொழிவு தருது அப்படின்றத பார்த்துருந்தோம் இல்லையா. இப்போ சூரியன் தெற்கு நோக்கி நகர்வதால், இந்த பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுங்க, சூரியன் தெற்கு நோக்கி நகர்வதால் அக்டோபர் மாதத்தில் தென்மேற்கு பருவக்காற்று பின்வாங்கி தொடங்குகிறது. இதனால் குளிர்காற்று நிலத்திலிருந்து வங்காள விரிகுடா கடலை நோக்கி வீசும்போது கடலில் இருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொண்டு தமிழக கடற்கரை வந்தடைகிறது. இது பின்வாங்கும் பருவமழை அப்படின்றத நம்ம சொல்லுவோம். அப்போ வடகிழக்கு பருவமழைய வேற எப்படி சொல்லலாம், பின்வாங்கும் பருவமழை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இக்காலகட்டத்தில் வங்கக்கடலில் உருவாகும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலைகள் மற்றும் புயல்கள் காரணமாக கனமழை பெய்கிறது. சென்னை, இது பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான மழை வந்து பெறக்கூடிய மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை, கடலூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்கள் மற்றும் காவேரி டெல்டா பகுதிகள் தங்களின் குடிநீர் மற்றும் விவசாய தேவைகளுக்கு முற்றிலும் இந்த வடகிழக்கு பருவமழையே நம்பியுள்ளன. அடுத்தது, 3வது குழந்தை பெற அரசு ஊக்குவிக்க வேண்டும் என்பதை விழுப்புரம் மக்களவை தொகுதி உறுப்பினர் MP ரவிக்குமார் வந்து வலியுறுத்தி இருக்கிறாரு. இதுல வந்து என்னன்னாக்கா நம்ம இப்ப இருக்கக்கூடிய தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் KG அருண்ராஜுக்கு என்ன கூறியிருக்கிறார்னா, அண்மையில் வெளியாகி இருக்கும் 2023 to 24 ஆண்டுக்கான தேசிய குடும்ப சுகாதார ஆய்வு அறிக்கையில என்ன கொடுத்திருக்காங்கன்னா, தமிழகத்தை பற்றிய வெளியாகியுள்ள தகவல்கள் அதிர்ச்சி அளிக்கின்றன அப்படின்றத குறிப்பிட்டிருக்காரு. 2023 to 24 என்ன அதிர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய அளவில் மொத்த கருவுறுதல் 2.0% இருக்கும் நிலையில் தமிழகத்தில் மொத்த கருவுறுதல் விகிதம் மிக மோசமாக வீழ்ச்சி அடைந்துள்ளது. அது
1.7% என்ற அளவில் உள்ளது என்பதை குறிப்பிட்டிருக்காரு. அப்புறம் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கருவுறுதல் வந்து 2% இருக்கு இந்தியாவில். அதுல தமிழ்நாட்டில் மட்டும் 1.7% இருக்குது. இதனால வந்து பாத்தீங்கன்னா வருங்காலத்துல வந்து தமிழகத்தில் மக்கள் தொகையில் மிகப்பெரிய வீழ்ச்சியை வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால 3வது குழந்தையை பெற அரசு ஊக்குவிக்க வேண்டும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப தமிழ்நாட்டின் மொத்த கருவுறுதல் சதவீதத்தில் ஏற்பட்டிருக்கும் சரிவு இயற்கையாக ஏற்பட்டதல்ல. அப்ப என்னன்ற குறிப்பிட்டிருக்கிறார்னா, பெண்கள் கருத்தடை அறுவை சிகிச்சை செய்து கொள்வதால் ஏற்பட்டுள்ளது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காரு. இது இந்திய அளவில் கருத்தடை செய்து கொள்வதில் தமிழகம் 56.6% உள்ளது. அப்ப இந்தியாவில் கணக்கெடுத்தோம்னாக்கா இதனுடைய சதவிகிதம் கம்பேர் பண்ணும்போது இந்தியாவிலேயே அதிகமாக 56.6% உள்ளது என்பதை குறிப்பிட்டிருக்காங்க. அது பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்களும் கருத்தடை செய்து கொள்ளும் விகிதமும் கூட தேசிய சராசரியை விட தமிழகம் 2 மடங்காக உள்ளது. அவங்க சொன்னதை விட 2 மடங்கா தமிழகத்துல வந்து ஆண்களின் கருத்தடை செய்து கொள்ளும் விகிதமும் உள்ளது என்பதை குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து, கோடையில் அதிகரிக்கும் மாரடைப்பு எச்சரிக்கும் மருத்துவர்கள். அது என்ன? மாரடைப்பு, பக்கவாதம் இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா கோடை காலத்திலும் வருமா? ஆமா, வரும். வெயில் காலத்தில் அதிகளவு தண்ணீர், மோர், கஞ்சி, இளநீர் போன்றவற்றை அருந்துவது உடலுக்கு நன்மையை தரும் அப்படின்றது நமக்கு இயற்கையா தெரிஞ்ச ஒரு விஷயம். வீட்டிலேயே இருந்தாலும் அடிக்கடி தண்ணீர் அருந்த வேண்டும் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. உடலில் நீர்ச்சத்து குறையும் போது ரத்தம் உறைதல் ஏற்பட்டு மாரடைப்பு, பக்கவாதம். ரத்தம் உறைதல்னா என்னது? ரத்தம் உறைஞ்சி போயிட்டு வேலை செய்யாம விடுறது இல்லையா, வேலை செய்யாம இருக்கிறது. அப்ப ஏற்பட்டு மாரடைப்பு, பக்கவாதம் ஏற்படுகிறது. அதை குறிப்பிட்டிருக்காங்க. உத்தரகாண்ட், குஜராத், அசாம், அடுத்ததாக மத்திய பிரதேசத்திலும் பிஜேபி ஆட்சி அமைத்துள்ள பகுதிகளில் இந்த பொது சிவில் சட்டம் வந்து கொண்டு வருவதற்கான முயற்சி மேற்கொண்டுள்ளது. அடுத்தபடியாக மத்திய பிரதேசத்தில் விரைவில் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என்று அந்த மாநில முதல்வர் வந்து மோகன் தேவ் தெரிவித்துள்ளார் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இது ஆல்ரெடியே பார்த்திருந்தா. பொது சிவில் சட்டம் அப்படின்றது என்னன்னா, திருமணம், விவாகரத்து, திருமணம் செய்யாமல் சேர்ந்து வாழ்வது, வாரிசுரிமை, தத்தெடுப்பு போன்ற தனிநபர் விவகாரங்களில் அனைத்து குடிமக்களுக்கும் ஒரே மாதிரியான சட்டங்களை உறுதி செய்யும் வகையில் நாடு முழுவதும் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவது பாஜகவின் முக்கிய வாக்குறுதியாகும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். இதன் ஒரு பகுதியாக தான் பாஜக ஆளும் மாநிலங்களில் பொது சிவில் சட்டம் படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு வருகிறது. திரும்பவும் சொல்றேன், இதுல வந்து முதல் 3 இடத்துல இந்த புது சிவில் சட்டம் வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து உத்தரகாண்ட், 2வது குஜராத், 3வது வந்து அஸ்ஸாம், அதுக்கு அடுத்தபடியா மத்திய பிரதேசத்துல இது கொண்டு வரதுக்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த வக்பு சட்ட பிரிவு 83 என்ன சொல்லுது அப்படின்னா, வக்பு தீர்ப்பாயத்தில் ஒரு மனுதாரர் அல்லது வழக்கு மூலமாக அல்லாமல் வக்பு அமைப்புகள் சார்பில் நேரடியாக தாக்கல் செய்யப்படும் மனுக்கள் மீதான விசாரணைக்கு நீதிமன்ற கட்டணம் செலுத்த தேவையில்லை என்று வக்பு அமைப்பு சார்பில் ஆஜராக வழக்கறிஞர் சார்பில் வாதிடப்பட்டது. அப்போ ஒரு தனிநபரோ ஒரு மனுதாரரோ அல்லது வழக்கு மூலமாக அல்லாமல், அதாவது வழக்கு மூலமா தனியா வந்து வழக்கு தொடராம இந்த வக்பு அமைப்பு சார்புல வந்து ஒரு வழக்கு தொடர்ந்தானாக்கா அந்த வழக்குக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நீதிமன்றத்துக்கு கட்டணம் செலுத்த தேவையில்லை என்பதை இந்த வக்பு சட்டப்பிரிவு 83 தெரிவித்துள்ளது. மேலும் நேற்றைய செய்தித்தாளிலிருந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மக்களிடம் வானொலி உரை மூலம் பேசுகிறார். அது என்ன நிகழ்ச்சி, அது எத்தனாவது நிகழ்ச்சி என்பதை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கும். மேலும் ஏதாவது நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்றால் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கும். நன்றி.